ஜீவன் மோட்சம் அடைதல் போலே ஜீவன் மோட்சம் அடைதல் போலே விழியில் ஸ்வர்க்கம் தோன்றுதே. ஜீவன் மோட்சம் அடைதல் போலே விழியில் ஸ்வர்க்கம் தோன்றுதே.
தன்னை மீட்டும் விரல்கள் உனது கருணை உணருதே. வினை தன்னை மீட்டும் விரல்கள் உனது கருணை உணருதே. தேவகானம் பூமி எங்கும் தேனை அள்ளி தருகுதே. தேவகானம் பூமி எங்கும் தேனை அள்ளி தருகுதே. அன்பு நெஞ்சம் ராகவேந்திரன் அருளில் பொங்கி மகிழுதே. அன்பு நெஞ்சம் ராகவேந்திரன் அருளில் பொங்கி மகிழுதே. வினைகள் யாவும் கரைந்து போக, வினைகள் யாவும் கரைந்து போக வேத மந்திரம் பாடுதே. வினைகள் யாவும் கரைந்து போக வேத மந்திரம் பாடுதே. ராகவேந்திர உந்தன் நாமம் ஞான மார்க்கம் காட்டுதே. ராகத்தாளம் ஸ்ருதியும் சேர பக்தி வெள்ளம் பாயுதே. ராகவேந்திர உந்தன் நாமம் ஞான மார்க்கம் காட்டுதே. அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் இடம்பெற்ற 33வது குறள். ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். செய்யக்கூடிய அளவு செய்யக்கூடிய முறையில செல்லும் இடமெல்லாம் அறச்செயல்களை போற்றி செய்ய வேண்டும். ஞானி ஒருவர் சிறந்த பாடகர். அவ்வப்போது ஆலயத்திற்கு சென்று இறைவன் மேல் பாடல்கள் பாடுவது வழக்கம். ஒரு சமயம் அவர் ஆலயத்திற்கு கச்சேரி செய்ய செல்லுகிற வழியில ஒருவர் மிகுந்த பாரத்தோடு கைவண்டியை தள்ளி கொண்டு போவதை பார்க்கிறார். மனம் பொறுக்காத ஞானி ஓடோடி சென்று அவருக்கு உதவுகிறார். பிறகு கச்சேரி செய்ய ஆலயம் செல்லுகிறார். வண்டியை தள்ளியதால் அவருடைய மேலங்கி கசங்கியதோடு சக்கரத்தில் இருந்த சேரும் படிந்திருந்திருக்கிறது. ஆலய நிர்வாகிகள், நீங்கள் ஏன் சுவாமி இது போன்ற வேலைகளில் ஈடுபடுகிறீர்கள்? இப்படி அழுக்கான ஆடையோடு கச்சேரி செய்தால் உங்களுடைய நினைவு முழுவதும் அதை பற்றியே இருக்கும். பாடலில் மனம் ஒன்ற உங்களால் முடியாதே சொல்லி இருக்கிறார்கள். கவலைப்பட வேண்டாம். நான் மட்டும் அந்த கைவண்டிக்காரருக்கு சரியான சமயத்துல உதவி செய்ய தவறி இருந்தால் அந்த குற்ற உணர்வின் காரணமாக என் சங்கீதம் அபஸ்வரம் தட்டியதாக ஆகியிருக்கும். ஆனால் அவருக்கு உதவியதால் சிரமம் தீர்ந்து அவர் காட்டிய சந்தோஷத்தை நினைத்து பார்க்கிற போது என் இசை இன்னும் மேம்பட்டதாகவே இருக்கும். இசைக்கு மேன்மை கொடுப்பது உடுத்தி இருக்கின்ற உடை அல்ல, உள்ளத்தில் இருக்கக்கூடிய மனிதாபிமானம் என்று ஞானி சொல்லியிருக்கிறார். மற்ற நாட்களை விட அன்றைக்கு அவருடைய கச்சேரி அற்புதமாக அமைந்திருக்கிறது. எந்த சூழலிலுமே நம்மால் நல்ல செயல் செய்ய முடியும் என்றால் யோசிக்காமல் நாம் செய்துவிட வேண்டும். அப்படிப்பட்ட அந்த அறச்செயலுக்கு எப்போதுமே மேன்மை உண்டு. பூமியில் சொர்க்கம் சபரிமலை, பல புண்ணியவான்கள் திரளும் மலை. பூமியில் சொர்க்கம் சபரிமலை, பல புண்ணியவான்கள் திரளும் மலை. சாமிகள் அழைக்கும் சரண கோஷங்கள் காலம் காலமாய் ஒலிக்கும் மலை, காலம் காலமாய் ஒலிக்கும் மலை. பூமியில் சொர்க்கம் சபரிமலை, பல புண்ணியவான்கள் திரளும் மலை. பம்பையில் மலர்ந்தவன் திகழும் மலை, கீழில் பந்தளராஜனின் அழகு மலை. பம்பையில் மலர்ந்தவன் திகழும் மலை, கீழில் பந்தளராஜனின் அழகு மலை. அன்பெனும் மலையில் அக
அகப்படும் தெய்வம் ஐயப்ப சுவாமியின் கோவில் மலை. அன்பெனும் மலையில் அகப்படும் தெய்வம் ஐயப்ப சுவாமியின் கோவில் மலை. ஐயப்ப சுவாமியின் கோவில் மலை. பூமியில் சொர்க்கம் சபரிமலை, பல புண்ணியவான்கள் திரளும் மலை. சாமிகள் அழைக்கும் சரண கோஷங்கள் காலம் காலமாய் ஒலிக்கும் மலை. காலம் காலமாய் ஒலிக்கும் மலை. பூமியில் சொர்க்கம் சபரிமலை, பல புண்ணியவான்கள் திரளும் மலை. பதினெட்டு படிகள் அமைந்த மலை, உயர் கற்பூர ஆழி ஜொலிக்கும் மலை. 18 படிகள் அமைந்த மலை, உயர் கற்பூர ஆழி ஜொலிக்கும் மலை. மகர ஜோதியின் தரிசனம் காட்டும் மாளிகையாக உயர்ந்த மலை. மாளிகையாக உயர்ந்த மலை. பூமியில் சொர்க்கம் சபரிமலை, பல புண்ணியவான்கள் திரளும் மலை. சாமிகள் அழைக்கும் சரண கோஷங்கள் காலம் காலமாய் ஒலிக்கும் மலை. காலம் காலமாய் ஒலிக்கும் மலை. பூமியில் சொர்க்கம் சபரிமலை, பல புண்ணியவான்கள் திரளும் மலை. சபரிமலை ஐயன் சபரிமலை. சொல்லும் ஒரு கலைஞான குருதி முடிமோனத்தில் சுத்த தனி பரம்பொருளாய் உடர்விடுமோர் சிவபாலா. சொல்லும் ஒரு கலைஞான குருதி முடிமோனத்தில் சுத்த தனி பரம்பொருளாய் உடர்விடுமோர் சிவபாலா. உடர்விடுமோர் சிவபாலா. வெல்லும் ஒரு வேலேந்தி வினையாகும் திரை நீக்கி சிந்தை மயில் மீதமர்ந்து விளையாடும் குணசீலா. வெல்லும் ஒரு வேலேந்தி வினையாகும் திரை நீக்கி சிந்தை மயில் மீதமர்ந்து விளையாடும் குணசீலா. விளையாடும் குணசீலா. குணசீலா. பல்லுயிரின் வாழ்வோங்க பள்ளிசைக்கும் அன்பருள்ளம் பரவினிதம் அருள் சுரக்கும் பாங்குடைய எழிற்குமரா. பல்லுயிரின் வாழ்வோங்க பள்ளிசைக்கும் அன்பருள்ளம் பரவினிதம் அருள் சுரக்கும் பாங்குடைய எழிற்குமரா. பாங்குடைய எழிற்குமரா. நல்லுணர்வால் நின் பாத நறுமலரின் தேனுண்ணும் நாதமிகு வண்டாகி நான் பாட வரம் தாராய்.
உணர்வால் நின் பாத நறுமலரின் தேனும் நாதமிகு வண்டாகி நான் பாட வரம் தாராய், நான் பாட வரம் தாராய் குமரா, நான் பாட வரம் தாராய். உனை நான் மனதில் நினையாத நாளா, துணையாய் வருவாய் தும்பிக்கை நாதா. உனை நான் மனதில் நினையாத நாளா, துணையாய் வருவாய் தும்பிக்கை நாதா. கனிவாய் அருள்வாய் கணபதியே வேதா, கனிவாய் அருள்வாய் கணபதியே வேதா. சிறுவிழியோனே சிவகாமி பாலா, உனை நான் மனதில் நினையாத நாளா, துணையாய் வருவாய் தும்பிக்கை நாதா. மலரில் உனக்கென மாலை புதிதாய் தொடுத்தேன் அழகாக. இனிப்பு வகைகள் ஒழுக்கட்டையோடு தேங்காய் படைத்தேன் பணிவாக. நினைவு முழுதும் நிறைந்திடும் தேவா, நினைவு முழுதும் நிறைந்திடும் தேவா. என் நெஞ்சில் நிதமும் நிம்மதியை நீதா. உனை நான் மனதில் நினையாத நாளா, துணையாய் வருவாய் தும்பிக்கை நாதா. உனை நான் மனதில் நினையாத நாளா, துணையாய் வருவாய் தும்பிக்கை நாதா. கனிவாய் அருள்வாய் கணபதியே வேதா, கனிவாய் அருள்வாய் கணபதியே வேதா. சிறுவிழியோனே சிவகாமி பாலா, உனை நான் மனதில் நினையாத நாளா, துணையாய் வருவாய் தும்பிக்கை நாதா. அமைப்பவன் நீயே, ஆனை முகனே அருள்வாயே. விதியை விழியால் வகுப்பவன் நீயே, வழியில் துணையாய் வருவாயே. துதித்தால் பலனை தருகின்ற வாழ்வே, துதித்தால் பலனை தருகின்ற வாழ்வே. உனை பதித்தேன் பணிந்தேன் காத்தருள் நீயே. உனை நான் மனதில் நினையாத நாளா, துணையாய் வருவாய் தும்பிக்கை நாதா. உனை நான் மனதில் நினையாத நாளா, துணையாய் வருவாய் தும்பிக்கை நாதா. கனிவாய் அருள்வாய் கணபதியே வேதா, கனிவாய் அருள்வாய் கணபதியே வேதா. சிறுவிழியோனே சிவகாமி பாலா, உனை நான் மனதில் நினையாத நாளா, துணையாய் வருவாய் தும்பிக்கை நாதா. ஒரு கோயில் ஒரு கதை, கோயில் ஒரு கதை.
நினைத்த காரியம் நிறைவேற, காரியத்தடை நீங்க வழிபாடு செய்யப்பட வேண்டிய சேலம், ஏற்காடு, நாகலூர் அருள்மிகு லலிதா திரிபுர சுந்தரி ஆலயத்தின் சிறப்பு. உலகில் முதலில் தோன்றியவள் அன்னை ஆதிசக்தி. ஆதிசக்தியிடமிருந்தே படைத்தல், காத்தல், அழித்தல் பணிகளை பிரம்மா, விஷ்ணு, சிவன் வடிவிலிருந்து செய்கிறாள் அம்பாள் என உபாசகர்கள் சொல்லுவார்கள். உலகமெங்கும் வியாபித்திருக்கக்கூடிய சக்தியை வணங்குவதற்கு உருவம் வேண்டும் என மும்மூர்த்திகளும் கேட்டிருக்கிறார்கள். ஆதிபராசக்தியை முன்வந்து தன்னுடைய அம்சமாக ஸ்ரீ சக்கரத்தையும் அதன் வடிவமான மகாமேருவையும் வழங்கி இருக்கிறார்கள். இப்படி ஆதிபராசக்தியின் அம்சமாக உள்ள ஸ்ரீ சக்கரத்தை கோயில்கள் மட்டுமின்றி வீடு கட்டும் போது கூட பிரதிஷ்டை செய்வது என்பது வழக்கமாக இருக்கிறது. ஸ்ரீ சக்கரத்திற்கு உருவம் கொடுக்கும் போது அது மகாமேருவாக உருவெடுக்கிறது. அம்மனின் காலடியில சிறிய அளவில் பஞ்சலோகத்தில மகாமேரு இருக்கும். ஆனால் மகாமேரு வடிவத்திலேயே ஒரு கோயில் சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே இருக்கக்கூடிய நாகலூரில் அமைந்திருக்கக்கூடிய ஆலயம் என்று சொல்வார்கள் ஆன்மீக பெரியோர்கள். வெள்ளி, சனி, ஞாயிறுகளில் அம்பாளுக்கு தங்க கவசம் சாத்தப்பட்டு சிறப்பு பூஜை ஆலயத்தில் நடத்தப்படுகிறது என்கிறார்கள். ஸ்ரீ சக்கரத்தில் எல்லா தெய்வங்களுமே அடங்கி இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய 9 ஆவரணங்களை உருவப்படுத்தும் போது மகாமேருவாக காட்சி கொடுக்கிறது. மகாமேருவை சரியான திசையில் சரியான முறையில் பிரதிஷ்டை செய்யும் போது அந்த இடத்துல பிரபஞ்சத்தின் சக்தி குவியும் என்கிறார்கள். தியானம் பழகாதவர்கள் கூட அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அமைதியை இந்த ஆலயத்தில் உணர முடியும் என்கிறார்கள். நினைத்த காரியம் நிறைவேற, காரியத்தடை நீங்க இங்க இருக்கக்கூடிய அம்மனை வழிபாடு செய்கிறார்கள். அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாற்றி நேர்த்தி கடன் செலுத்துகிறார்கள். கிரானைட் கற்களால் 42 அடி உயரத்திற்கு அமைக்கப்பட்ட மகாமேருவின் உள்ள மூலவராக லலிதா திரிபுர சுந்தரி. கோபுரத்தின் 3 திசைகளிலும் சப்த மாதர்களின் மூவரான பிராக்மி, வைஷ்ணவி, கௌமாரி. பிரகாரத்தில் தேக்கு மரத்தினால் கலைநயத்தோடு மயில் மீது அருள்வாளிக்கக்கூடிய சரஸ்வதி தேவி, விஸ்வரூப விஷ்ணு, ஊர்த்துவ தாண்டவமூர்த்தி ஆகியோரினுடைய ஆளுயர சிலைகள். ஈசான்ய மூலையில தட்சிணாமூர்த்தி. பௌர்ணமி தினத்தில மாலை 4 மணி முதல் சிறப்பு பூஜை மற்றும் தேர் பவனி உண்டு. நவராத்திரி ஆலயத்தின் திருவிழா. மகாமேரு வடிவத்திலேயே ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய சேலம், ஏற்காடு, நாகலூர் அருள்மிகு லலிதா திரிபுர சுந்தரி ஆலய வழிபாடு சிறப்பு பெறட்டு. தேவி
உனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வெங்கடேசன் நின்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. திரையில் பின்னிக்கின்றாய் கண்ணா கண்ணா. திரையில் பின்னிக்கின்றாய் கண்ணா. உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். திரையில் பின்னிக்கின்றாய் கண்ணா. உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா. என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா. குன்றின் மேல் கண்ணாகி நிற்கின்ற வரதா. குன்றின் மேல் கண்ணாகி நிற்கின்ற வரதா. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. குறைவொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. கலிநாடுக்கிறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா. கலிநாடுக்கிறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. யாரும் மறுக்காத மலையப்பா. யாரும் மறுக்காத மலையப்பா. மார்பில் ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கே. என்றும் இருந்திட ஏது குறை எனக்கே. ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா. ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. பெருமாளுக்கு எத்தனையோ ஆலயங்கள் இருக்க திருப்பதியில மட்டும் ஏன் இத்தனை கூட்டம்? எப்போதுமே நமக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். அங்கு மட்டும் ஏன் பணம் குவிகிறது? திருப்பதி சென்று வந்தால் வாழ்வில திருப்பங்கள் நேரும் என்று சொல்லுகிறார்களே, எதனால்? எத்தனையோ வேண்டுதலோடு போனாலும் பெருமாள் முன் நிற்கின்ற பொழுது அத்தனையும் மறந்து போகிறதே, என்ன காரணம்? ஆன்மீக பெரியோர்கள் சொல்லுகிறார்கள், இத்தனைக்கும் காரணம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு யந்திரம். அதுவும் சாதாரணமான யாரோ ஒருவரால் அல்ல, ஜகத்துக்கே குருவான மகானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட யந்திரம் என்று சொல்லுகிறார்கள். நாம் சொல்லுவதெல்லாம் பெரியோர்களினுடைய பதிவு. பாரதம் முழுக்க தன் பாதம் தோய யாத்திரை மேற்கொண்டிருந்திருக்கிறார் ஜெகத்குரு ஆதிசங்கரர். தலந்தோறும் தரிசித்து தெய்வங்களை வணங்கி வந்தவர் 7 மலைகள் ஏறி எம்பெருமானை சேவிக்க வருகிறார். அங்கே பக்தர்கள் யாரும் இன்றி பரம ஏகாந்தியாக பகவான் இருக்க ஆதிசங்கரர் பதறி போனாராம். யாரை தரிசித்தால் கலியுகத்தினுடைய தீங்குகள் எல்லாம் நீங்குமோ, பூர்வ ஜென்ம வினைகள் நம்மை விட்டு ஒழியுமோ, அவரை தரிசிக்காமல் இருக்கிறார்களே மக்கள். இப்படி இங்கே பகவான் பக்தர்கள் யாருமின்றி ஏகாந்தியாக இருக்கிறாரே. எந்த திருமலை ஏறி வந்தால் திருமகள் நம்மை தேடி வருவாளோ அந்த திருமலைக்கு வராமல் இருக்கிறார்களே. யாரை தரிசித்தால் மோட்சம் கிடைக்க பெறுமோ அவரை ஆராதிக்காமல் இருக்கிறார்களே. இந்த மக்களினுடைய அறியாமையை நீக்க என்ன செய்வது என்று மகான் யோசித்திருக்கிறார். மனம் வாடிய மகானுக்கு மலையப்ப சுவாமியே ஒரு உபாயம் சொன்னாராம். திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளே ஒரு உபாயம் சொன்னாராம். அதன்படி தன ஆகர்ஷணத்தோடு ஜன ஆகர்ஷணமும் இணைந்ததாக ஒரு எந்திரத்தை வடிவமைத்தாராம் ஜெகத்குரு. அதனை திருமலை வாசனின் திருவடியின் கீழ் பிரதிஷ்டை செய்தாராம். ஜன ஆகர்ஷண எந்திரம் பக்தர்களை ஈர்க்க, தன ஆகர்ஷணம் செல்வத்தை சேர செய்ய தினம் தினம் திருவிழாவாக பக்தர் கூட்டம் சேருகிறது திருப்பதியில என்று நமக்கு பெரியோர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். திருமலையானை தரிசிக்கின்ற பொழுது அவருடைய திருமார்பில நீங்காது இருக்கக்கூடிய திருமகள் தன் பார்வையிலானேயே நம்முடைய தேவைகள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு அவற்றை அருள தொடங்கி விடுவதால்
வேண்டுதலினுடைய தேவை அங்கே இல்லாமல் போகிறது என்கிறார்கள். போனாலே சரி, நாம் வேண்டுதலை வைக்க தேவையில்லை, திருமகள் பார்த்துக் கொள்வாள். அங்கு சென்று வந்தோருடைய வாழ்வில திருமகளினுடைய அருளினால் நலமும் வளமும் நாள்தோறும் சேருகிறது என்று நமக்கு பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நாம் சொல்லுவதெல்லாம் இதுதான், நம்பிக்கையுடன் கூடிய வழிபாடு. அந்த நம்பிக்கைக்கு நிச்சயம் நல்லது வந்து சேரும், நல்லதே நடக்கும், நல்லது யாவும் நன்மைகள் யாவும் எங்கும் நிரம்ப பேராற்றலை நோக்கி நம்முடைய வழிபாடு சிறப்புற அமையட்டும். ஆனை முகத்தான் அரண் 5 முகத்தான் மகன் 6 முகத்தான் உடன் அவதரித்தான். ஆனை முகத்தான் அரண் 5 முகத்தான் மகன் 6 முகத்தான் உடன் அவதரித்தான். அவன் ஆனை முகத்தான் அரண் 5 முகத்தான் மகன் 6 முகத்தான் உடன் அவதரித்தான். ஞானம் அளிப்பான் என்றும் நலம் அளிப்பான். ஞானம் அளிப்பான் என்றும் நலம் அளிப்பான். தன்னை நம்பியவர்க்கெல்லாம் கை கொடுப்பான். தன்னை நம்பியவர்க்கெல்லாம் கை கொடுப்பான். உடன் ஆனை முகத்தான் அரண் 5 முகத்தான் மகன் 6 முகத்தான் உடன் அவதரித்தான். ஓமெனும் பிரணவ நாதமே அவன் தொடக்கம். உலகமெல்லாம் அவன் வயிற்றினிலே அடக்கம். ஓமெனும் பிரணவ நாதமே அவன் தொடக்கம். உலகமெல்லாம் அவன் வயிற்றினிலே அடக்கம். கானல் நீர் வாழ்க்கை கடலதனை கடக்கும். கானல் நீர் வாழ்க்கை கடலதனை கடக்கும். தோணியாக வந்தே துதிக்கையால் அணைக்கும். தோணியாக வந்தே துதிக்கையால் அணைக்கும். ஆனை முகத்தான் அரண் 5 முகத்தான் மகன் 6 முகத்தான் உடன் அவதரித்தான். வெள்ளை உள்ளம் என்னும் வீட்டினில் குடியிருப்பான். வீதிதோறும் நின்றே வேண்டும் வரம் அளிப்பான். வெள்ளை உள்ளம் என்னும் வீட்டினில் குடியிருப்பான். வீதிதோறும் நின்றே வேண்டும் வரம் அளிப்பான். அள்ளி எடுத்த பிடி மண்ணிலும் அவன் இருப்பான். அள்ளி எடுத்த பிடி மண்ணிலும் அவன் இருப்பான். ஐங்கரத்தான் அவன்தான் அனைத்திற்கும் முன்னிற்பான். ஐங்கரத்தான் அவன்தான் அனைத்திற்கும் முன்னிற்பான். ஆனை முகத்தான் அரண் 5 முகத்தான் மகன் 6 முகத்தான் உடன் அவதரித்தான். அவன் ஆனை முகத்தான் அரண் 5 முகத்தான் மகன் 6 முகத்தான் உடன் அவதரித்தான். அழகெல்லாம் முருகனே, அருளெல்லாம் முருகனே, தெளிவெல்லாம் முருகனே.
மாறி நின்றவன் அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே குன்றெல்லாம் ஆள்பவன் முகனாக வாழ்பவன் குன்றெல்லாம் ஆள்பவன் முகனாக வாழ்பவன் புறவள்ளி காந்தனவன் புறந்திக்கு வேந்தனவன் புறவள்ளி காந்தனவன் புறந்திக்கு வேந்தனவன் பூவாறு முகங்களிலே பேரருள் ஒளி வீசும் பூவாறு முகங்களிலே பேரருள் ஒளி வீசும் நாவார பாடுகையில் நலம் பாடும் வேலனவன் நாவார பாடுகையில் நலம் பாடும் வேலனவன் அழகெல்லாம் முருகனே அருளெல்லாம் முருகனே தெளிவெல்லாம் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே காத்திரட்சிக்கணும் கன்னிமார்களை கன்னி மூல கணபதி காத்திரட்சிக்கணும் கன்னிமார்களை கன்னி மூல கணபதி பாத்திரட்சிக்கணும் பரிவு காட்டணும் கன்னி மூல கணபதி பாத்திரட்சிக்கணும் பரிவு காட்டணும் கன்னி மூல கணபதி காத்திரட்சிக்கணும் கருணை காட்டணும் பொன்னு பகவதியே அம்மா பொன்னு பகவதியே பாத்திரட்சிக்கணும் பரிவு காட்டணும் பொன்னு பகவதியே அம்மா பொன்னு பகவதியே மாளிகை புறத்து மஞ்சம்மா மாணிக்க பாதம் தஞ்சம்மம்மா மாளிகை புறத்து மஞ்சம்மா மாணிக்க பாதம் தஞ்சம்மம்மா மாளிகை புறத்து மஞ்சம்மா மாணிக்க பாதம் தஞ்சம்மம்மா நெய் மணக்குது மெய் இருக்குது சபரிமலையிலே நெய் மணக்குது மெய் இருக்குது சபரிமலையிலே ஐயனே உங்கள் அழகை கண்டால் பக்தி வீரக்குது உள்ளத்திலே ஞான சக்தி வீரக்குது உள்ளத்திலே நெய்யபிஷேகம் செய்யும் போது மெய்சிலுக்குது மலையிலே நெய்யபிஷேகம் செய்யும் போது மெய்சிலுக்குது மலையிலே கையினிலே உந்தன் சன்னதி காண உள்ளத்தில் ஆவல் கொண்டிடுதே கையினிலே உந்தன் சன்னதி காண உள்ளத்தில் ஆவல் கொண்டிடுதே காத்திரட்சிக்கணும் கன்னிமார்களை கன்னி மூல கணபதி பாத்திரட்சிக்கணும் பரிவு காட்டணும் கன்னி மூல கணபதி சத்தியமான பொண்ணு 18 படி பகவானே சுவாமி பொண்ணு பகவானே பொண்ணு பகவானே கண்முகன் தம்பியே உந்தன் தரிசனம் கிடைக்க வேணுமே சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்லி நாங்கள் வந்தோமே சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்லி நாங்கள் வந்தோமே சங்கர மோகினி பாலனே உந்தன் தரிசனம் தனை காண சங்கர மோகினி பாலனே உந்தன் தரிசனம் தனை காண தயை புரிவாய் தேவனே தயை புரிவாய் தேவியே சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்ப சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்ப சரணம் ஐயப்பா ஐயப்ப சரணம் ஐயப்பா ஐயப்ப சரணம் ஐயப்பா
சரணம் சரணம் ஐயப்பா சஞ்சலம் நீக்கிடும் மெய்யப்பா சரணம் சரணம் ஐயப்பா சஞ்சலம் நீக்கிடும் மெய்யப்பா 18 படிகளின் தத்துவம் பகவானே உந்தன் மகத்துவம் 18 படிகளின் தத்துவம் பகவானே உந்தன் மகத்துவம் சரணம் சரணம் ஐயப்பா சஞ்சலம் நீக்கிடும் மெய்யப்பா சரணம் சரணம் ஐயப்பா சஞ்சலம் நீக்கிடும் மெய்யப்பா முக்தியடைய துடிக்கும் ஆத்மா முதற்படியாம் விஷாத யோகம் முதற்படியாம் விஷாத யோகம் ஆன்ம உபதேசம் சாங்கிய யோகம் இரண்டாம் படியாய் கண்டோமே இரண்டாம் படியாய் கண்டோமே சரணம் சரணம் ஐயப்பா சஞ்சலம் நீக்கிடுமெய்யப்பா சரணம் சரணம் ஐயப்பா சஞ்சலம் நீக்கிடுமெய்யப்பா பக்குவ செயலே கர்மயோகம் மூன்றாம் படியாய் அமைந்ததுவே மூன்றாம் படியாய் அமைந்ததுவே ஞான யோகம் நான்காம் படியாம் நாங்கள் பெருமை அறிந்தோமே நாங்கள் பெருமை அறிந்தோமே சரணம் சரணம் ஐயப்பா சஞ்சலம் நீக்கிடும் மெய்யப்பா சரணம் சரணம் ஐயப்பா சஞ்சலம் நீக்கிடும் மெய்யப்பா அகந்தை இன்றி கருமம் செய்தல் ஐந்தாம் படியாம் சந்நியாச யோகம் ஐந்தாம் படியாம் சந்நியாச யோகம் ஐம்புலனடக்கம் தியான யோகம் ஆறாம் படியாயானதுவே ஆறாம் படியாயானதுவே சரணம் சரணம் ஐயப்பா சஞ்சலம் நீக்கிடும் மெய்யப்பா சரணம் சரணம் ஐயப்பா சஞ்சலம் நீக்கிடும் மெய்யப்பா யாவும் பிரம்மமே ஏழாம் படியாம் ஞான விஞ்ஞான யோகமாம் ஞான விஞ்ஞான யோகமாம் என்றும் இறைவனை எண்ணீருத்தல் எட்டாம் படி அட்டர பிரம்மமே எட்டாம் படி அட்டர பிரம்மமே நல்வினையாவும் இறைவனுக்கு அர்ப்பணம் ஒன்பதாம் படியாம் ராஜவித்யா யோகமே ஒன்பதாம் படியாம் ராஜவித்யா யோகமே அழகறிவாற்றல் ஒளி தெய்வீகம் பத்தாம் படியாம் விபூதி யோகமே பத்தாம் படியாம் விபூதி யோகமே சரணம் சரணம் ஐயப்பா சஞ்சலம் நீக்கிடும் மெய்யப்பா சரணம் சரணம் ஐயப்பா சஞ்சலம் நீக்கிடும் மெய்யப்பா இறைவடிவாக யாவையும் காணல் விஸ்வரூப தர்சன யோகம் 11ஆம் படியே விஸ்வரூப தர்சன யோகம் 11ஆம் படியே இன்பம் துன்பம் எல்லாம் சமத்துவம் பக்தி யோகம் 12ஆம் படியே பக்தி யோகம் 12ஆம் படியே
சரீரம் என்னும் கஷேத்திரம் தன்னில் சகலமுமீசன் எனும் உண்மை, சகலமுமீசன் எனும் உண்மை. க்ஷேத்திர க்ஷேத்ரஜ விபாக யோகம் 13ஆம் படியானதுவே, 13ஆம் படியானதுவே. ஆன்மாவாக ஈசனிருத்தல் குணத்ரய விபாகம் 14ஆம் படியே, குணத்ரய விபாகம் 14ஆம் படியே. தானெனல் விட்டு சர்வம் அவன் எனல் புருஷோத்ம பிராப்தி 15ஆம் படியே, புருஷோத்ம பிராப்தி 15ஆம் படியே. பண்புகள் தெய்வாசுர சம்பத்து விபாகம் 16ஆம் படி கண்டோமே, 16ஆம் படி கண்டோமே. ஞானதிடமாம் சத்ராத்ரயமே 17ஆம் படி நின்றோமே, 17ஆம் படி நின்றோமே. உடல் பொருளாவியை அர்ப்பணம் செய்து சரண்புகள் மோட்ச சந்நியாசமாம், சரண்புகள் மோட்ச சந்நியாசமாம் 18ஆம் படியாய் கண்டோமே. பக்தியால் கடந்து வந்தோமே, பக்தியால் கடந்து வந்தோமே. 18ஆம் படிக்குடைய அறிவரே கிருஷ்ணச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய மன்னர் ஆட்சி செய்து வருகிறார். செல்வத்துல திளைத்திருந்தார். மக்களினுடைய துன்பங்களை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளவில்லை. பக்தியோ பணிவோ இல்லாமல் வாழ்கிறார். தான் மட்டுமே வாழ வேண்டும் என்பதே அவருடைய கொள்கையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மன்னர் ஒரு நாள் மாறு வேடத்துல தான் மட்டும் புறநகர் பகுதிக்கு கிளம்பி செல்லுகிறார். மாலை நேரம் என்பதினால் அங்கே மாடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள் பசுக்களை ஓட்டி கொண்டு ஊர் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு முதியவரும் அவருடைய மகளும் அடங்கி இருந்தார்கள். அந்த பெண்மணி தன் தந்தையிடம், அப்பா பொழுது இருட்டி விட்டது, வீட்டில இருள் சூழ்ந்து கிடக்கிறது, அதனால் சீக்கிரம் சென்று விளக்கேற்ற வேண்டும், வாருங்கள் விரைவாக போகலாம் என்று சொல்லுகிறாள். இது மன்னனினுடைய காதில விழுகிறது. அந்த சிறுமி சொன்ன சொற்கள் ஏதோ ஒரு ஏழை பெண்மணி பேசுவதாக கிருஷ்ணச்சந்திரனுக்கு தோன்றவில்லை. அவருக்குள்ள ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்துகிறது. அவருடைய மனதுக்குள்ள ஞானோதயம் தோன்றுகிறது. இந்த சிறு பெண் இந்த வார்த்தைகளை எனக்காகவே சொல்லி இருக்கிறாள். என்னுடைய இளமை பருவம் எல்லாம் கடந்து விட்டது. இளமையை கடந்து முதுமையின் தொடக்கத்திற்கு வந்து விட்டேன். என்னுடைய உள்ளமாகிய இல்லத்தில இதுவரை இருளே சூழ்ந்திருந்தது. இருளில விளக்கேற்றினால் எப்படி ஒளி கிடைக்குமோ அதுபோல சுயநலம் என்கிற இருளை அகற்ற பிறர் நலம் என்கிற தீபத்தை ஏற்றினால் மன இருள் நீங்கும். மன்னர் எண்ணினார். இத்தனை நாளும் மக்களுக்கு நன்மை செய்யாமல் இருந்தது பற்றி கடவுளிடம் போய் வருத்தம் தெரிவித்தார். தன்னுடைய வாழ்வில மாறுதல் ஏற்படுத்திய அந்த சிறுமிக்கு பரிசு கொடுக்க எண்ணி அந்த சிறுமியை தேடி பார்க்கிறார் மன்னர். அந்த சிறுமி தூரத்துல சென்று விட்டார்கள். அந்த சிறுமிக்கு மானசீகமாக தன்னுடைய நன்றிகளை காணிக்கையாக்கி கொள்கிறார். அந்த இடத்துல மன்னர் கிருஷ்ணச்சந்திரன் தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பிய மன்னர் தன்னுடைய தோட்டத்திலே இருந்த ஆலயத்திற்கு சென்று தன் கையினாலேயே பல தீபங்களை ஏற்றி வைக்கிறார். ஏற்றிய தீபங்களின் சுடரொளி போன்று அவருடைய உள்ளமும் அந்த இடத்துல பிரகாசித்தது. தன்னுடைய செல்வம் அனைத்தையுமே ஏழைகளுக்கு தானமாக கொடுக்க முடிவு செய்தார். என்ன விஷயம்? சேவை என்கிற ஒரு விளக்கை நாம் ஏற்றுகிற போதுதான் நமக்குள்ளாலேயே ஒரு சந்தோஷமும் நமக்குள்ளாலேயே மகிழ்ச்சியும், பிறர் மகிழ்ந்து அந்த இடத்துல அவர்களை பார்க்கிற பொழுது நமக்குள்ளும் தானே அந்த மகிழ்வு என்கிற ஒரு விஷயம் வருகிறது இல்லையா? சுயநலத்தை மறந்து பொதுநலமே என்றைக்கும் பெரிதென்று தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதி வாழுகிற நல்ல வாழ்க்கையை நாம் நமக்குள்ளே கொண்டு வந்தோம் என்று சொன்னால் சந்தோஷம் என்றும் நிலைத்திருக்கும்.
மிகு நாயகனை எங்கள் கற்பக விநாயகனை அத்திமுக வித்தகனை நித்தம் நினை நெஞ்சமே சக்தியுடன் முக்தி பெறும் சித்தமே அத்திமுக வித்தகனை நித்தம் நினை நெஞ்சமே சக்தியுடன் முக்தி பெறும் சித்தமே சக்தியுடன் முக்தி பெறும் சித்தமே கத்தி வரும் அலைகளும் நத்தி வரும் கரையை நட்சத்திரம் நிலவுடன் மின்னி தோழும் கரத்தை விந்தை மிகு நாயகனை எங்கள் கற்பக விநாயகனை அத்திமுக வித்தகனை நித்தம் நினை நெஞ்சமே சக்தியுடன் முக்தி பெறும் சித்தமே அத்திமுக வித்தகனை நித்தம் நினை நெஞ்சமே சக்தியுடன் முக்தி பெறும் சித்தமே உங்கள் கொழுக்கட்டை சுண்டல் அவல் பொறி எல்லாம் கொடுக்கிற பிள்ளையாரு நம்ம குளக்கர பிள்ளையாரு அங்க குழந்தைங்க கூட்டம் பாரு அவரானை முகமும் பானை வயிறும் காண ரொம்ப ஜோரு அவரானை முகமும் பானை வயிறும் காண ரொம்ப ஜோரு கொழுக்கட்டை சுண்டல் அவல் பொறி எல்லாம் கொடுக்கிற பிள்ளையாரு நம்ம குளக்கர பிள்ளையாரு அங்க குழந்தைங்க கூட்டம் பாரு அவரானை முகமும் பானை வயிறும் காண ரொம்ப ஜோரு அவரானை முகமும் பானை வயிறும் காண ரொம்ப ஜோரு கொழுக்கட்டை சுண்டல் அவல் பொறி எல்லாம் கொடுக்கிற பிள்ளையாரு கரணம் போட்டிட சொல்லி கேட்கும் பிள்ளையாரு அவர் காப்பு கவசம் பாடிட சொல்லி காக்கும் பிள்ளையாரு காட்டில் மலரும் பூக்களை எல்லாம் கேட்கும் பிள்ளையாரு நம் வீட்டில் செய்யும் பால் பணியாரம் ஏற்கும் பிள்ளையாரு அருகம் புல்லால் அர்ச்சனை செய்ய ஆசை கொள்ளுவாரு அரளிப்பூவே அர்ப்பணம் செய்ய பூசை கொள்ளுவாரு நம்மை அருகினில் அழைத்து ஆசிகள் எல்லாம் அள்ளி தருவாரு நம்மை அன்புடன் அழைத்து ஆஸ்திகள் எல்லாம் இன்னும் தருவாரு நம்ம செல்ல பிள்ளையாரு ஆதி பிள்ளையாரு அவர் அழகு பிள்ளையாரு நல்ல பிள்ளையாரு நம்ம செல்ல பிள்ளையாரு சந்தி பிள்ளையாரு அவர் தொந்தி பிள்ளையாரு
ஆதி பிள்ளையாரு அவர் அழகு பிள்ளையாரு நல்ல பிள்ளையாரு நம்ம செல்ல பிள்ளையாரு சந்தி பிள்ளையாரு அவர் தொந்தி பிள்ளையாரு காயை போட்டுட என்று கேட்கும் பிள்ளையாரு அதை நான் நீ என்று போட்டியும் இட்டு பொறுக்கும் பிள்ளை பாரு ஓமத்தீயை மூட்டிடச் சொல்லி கேட்கும் பிள்ளையாரு அதில் மாப்பொறி எள்ளு போட்டிடச் சொல்லி கேட்கும் பிள்ளையாரு எருக்கம் பூவே தொடுத்திடச் சொல்லி மாலை கொள்ளுவாரு பிடிக்கும் போதே பிடிமண்ணில் நின்று தோற்றம் கொள்ளுவாரு நம்மை சன்னதி அழைத்து ஞானமும் கல்வி சொல்லி தருவாரு தன்னை சந்ததம் நினைத்து வாழ்ந்திடச் சொல்லி இன்பம் தருவாரு நம்ம இஷ்ட பிள்ளையாரு ஆதி பிள்ளையாரு அவர் அழகு பிள்ளையாரு நல்ல பிள்ளையாரு நம்ம செல்ல பிள்ளையாரு சந்தி பிள்ளையாரு அவர் தொந்தி பிள்ளையாரு ஆதி பிள்ளையாரு அவர் அழகு பிள்ளையாரு நல்ல பிள்ளையாரு நம்ம செல்ல பிள்ளையாரு சந்தி பிள்ளையாரு அவர் தொந்தி பிள்ளையாரு கொழுக்கட்டை சுண்டல் அவல் பொறி எல்லாம் கொடுக்கிற பிள்ளையாரு நம்ம குளக்கர பிள்ளையாரு அங்க குழந்தைங்க குடம்பாரு அவர் ஆனை முகமும் பானை வயிறும் காண ரொம்ப ஜோரு அவர் ஆனை முகமும் பானை வயிறும் காண ரொம்ப ஜோரு கொழுக்கட்டை சுண்டல் அவல் பொறி எல்லாம் கொடுக்கிற பிள்ளையாரு நம்ம குளக்கர பிள்ளையாரு அங்க குழந்தைங்க கூட்டம் பாரு அவர் ஆனை முகமும் பானை வயிறும் காண ரொம்ப ஜோரு அவர் ஆனை முகமும் பானை வயிறும் காண ரொம்ப ஜோரு கொழுக்கட்டை சுண்டல் அவல் பொறி எல்லாம் கொடுக்கிற பிள்ளையாரு பெருமாள் ஆலயங்களில சடாரி வைக்கிறோமே அதுல ஒரு பெரிய தத்துவமே இருக்கிறது என்று நமக்கு பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். சடாரி வைப்பதில் என்ன தத்துவம்? பெருமாளை சேவித்த பிறகு பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் செய்ய சடாரி என்கிற மகுடத்தை நமக்கு தலையில வைப்பார்கள். இதுல கொஞ்சம் கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் சடாரியின் மேல 2 பாதச்சுவடுகள் பொறிக்கப்பட்டிருக்கும். அது என்ன? திருமுடியின் மேல் திருவடி. பெருமாளை சேவிக்கிறோம், துளசி தீர்த்தமான பிறகு சடாரி வைத்துக் கொள்கிறோம். இது அவசியம் நாம் பெருமாள் ஆலயங்களுக்கு செல்லுகிற பொழுது நடைபெறக்கூடிய ஒன்றுதான். சரி, காலம் காலமாக இருக்கிறது, அதை நாம் பின்பற்றுகிறோம். அப்படி அல்ல, எந்த ஒன்றும் நம்முடைய வழிபாட்டு முறையில பாடங்களை நமக்கு போதிக்காமல் அல்லது அதன் மூலமாக நம்முடைய வாழ்வியலில சில பல விஷயங்களை நாம் அவசியம் கொண்டு வந்து விட வேண்டும். அல்லது கர்வம், ஆணவம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் அது நம்மை விட்டு இல்லாது போக வேண்டும். இந்த பாடம் இல்லாமல் நம்முடைய வழிபாட்டு முறையே இல்லை. இதுல என்ன பாடம்? திருமுடியின் மேல் திருவடி. என்ன இது? ஒரு முறை தான் வாசம் செய்யக்கூடிய வைகுண்டத்துல ஸ்ரீமன் நாராயணன் சயன நிலைக்கு செல்ல ஆயத்தமாகக்கூடிய சமயம் தன்னுடைய சங்கு சக்கரம், திருமுடி ஆகியவற்றை எல்லாம் எடுத்து ஆதிசேஷன் மீது வைக்கிறார். அப்போது திடீரென தன்னை தரிசிக்க வந்த முனிவர்கள் குரல் கேட்டு பாம்பு படுக்கையிலிருந்து அவசரமாக பகவான் எழுகிறார். வழக்கத்திற்கு மாறாக தன்னுடைய பாதிகைகளை ஆதிசேஷன் அருகில சயன அறைக்குள்ளேயே விட்டு விட்டார். ஆதிசேஷன் மீது சங்கும் சக்கரமும் கிரீடமும் அமர்ந்திருக்கிறது. அதனுடைய அருகிலேயே பாதிகைகளும் இருக்கிறது. இப்போ சங்குக்கும் சக்கரத்திற்கும் கிரீடத்திற்கும் பிடிக்கவில்லை. தங்கள் அருகில பாதிகைகளா? பிடிக்கவில்லை. சங்கும் சக்கரமும் பாதிகைகளை பார்த்து கௌரவத்தால் உயர்ந்த நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தூசியில புரளக்கூடிய பாதிகைகளான நீங்கள் எப்படி இருக்கலாம் கேட்டிருக்கிறது. பாதிகைகள் சொல்லி இருக்கிறது, இது எங்களுடைய தவறில்லை, பகவான் தான் எங்களை இங்கே விட்டு சென்றார். பகவான் திருமுடியை அலங்கரிப்பவன் நான், கரங்களை அலங்கரிப்பவர்கள் சங்கும் சக்கரமும். ஆதிசேஷன் மீது அமரக்கூடிய அருகதை எங்களுக்கு மட்டுமே இருக்கிறது. பாதங்களை அலங்கரிக்கக்கூடிய மோசமான பாதிகைகளான உங்களுக்கு இங்கே இருக்க அருகதையே கிடையாது. சங்கு சக்கரம், உங்கள் வழக்கமான இடத்திற்கு நீங்கள் போய்விடுங்கள். கோபத்தோடு கிரீடம். அதுவரை பொறுமையாக இருந்த பாதிகைகள் கிரீடம் அப்படி சொன்னதுமே கோபத்தோடு நாங்கள் பாதங்களை அலங்கரிப்பவர்கள் தான், ஆனால் மோசமானவர்கள் அல்ல. மகரிஷிகளும் தேவர்களும் பகவானினுடைய பாதங்களில தங்களினுடைய திருமுடிகள் படும்படி நமஸ்கரித்து வணங்குகிறார்களே தவிர உங்களை தழுவி
தரிசிப்பது கிடையாது. புனிதமான திருவடிகளை அலங்கரிக்கக்கூடிய நாங்களும் புனிதமானவர்கள் தான் என்று பதிலுக்கு பாதகிகள் வாதிட்டிருக்கின்றன. கிரீடத்துடன் சங்கும் சக்கரமும் சேர்ந்து கொண்டதால் தனித்து நின்ற பாதகிகளால் ஏளன பேச்சு தாங்கிக் கொள்ள முடியாமல் பகவான் எப்போது உள்ளே வருவார், அவரிடம் முறையிடலாம் என்று கலங்கி காத்து நின்று கொண்டிருந்திருக்கிறது. பகவான் வருகிறார். அவருடைய பாதத்துல கண்ணீர் சிந்தி பாதகிகள் முறையிட்டு இருக்கின்றன. அங்கே நடந்ததை பகவான் அறியாமல் இருப்பாரா என்ன? நடந்ததை எல்லாம் நான் அறிவேன். என் சன்னதியில ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது என்பதை உணராமல் கிரீடமும் சங்கும் சக்கரமும் கர்வம் கொண்டு புனிதமான உங்களை தூற்றியதற்கான பாவ பலனை அனுபவிக்க வேண்டி வரும். இன்றைக்கு நாம் நல்ல முறையில இருக்கிறோம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு நம்மை காட்டிலும் கீழாக இருக்கக்கூடியவர்களை எந்த சூழலிலுமே நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. ஒரு பாடம் சொல்கிறார் பகவான். புனிதமான உங்களை தூற்றியதற்கான பாவ பலனை அனுபவிக்க வேண்டி வரும். தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீராம அவதாரம் நிகழ்கிற போது சக்கரமும் சங்கும் என் சகோதரர்களாக பரதன் சத்ருகணன் என்கிற பெயரில் அவதரிப்பார்கள். அந்த அவதாரத்தில் நான் அரச பதவியை ஏற்று சிம்மாசனத்தில் அமர முடியாத ஒரு சூழல் வரும். அப்போது இந்த திருமுடியை சிம்மாசனத்தில் வைத்து அதன் மீது பாதகிகளான உங்களை வைத்து சங்கும் சக்கரமும் 14 வருடங்கள் உங்களை பூஜிப்பார்கள். அவரவர் வினைக்கேற்ப அவரவர் தேடிக்கொள்ளக்கூடிய பயன் இது என்று பகவான் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் சொல்லுவார்கள், தம்பி இன்னைக்கு செய்யக்கூடிய தீய செயல்கள் சந்தோஷத்தை தரலாம். அடுத்தவர்களை கஷ்டப்படுத்துவது, அடுத்தவர்களை அழிக்க நினைப்பது, அடுத்தவர்களின் மீது பொறாமைப்பட்டு அதையும் இதையும் செய்வது, இதெல்லாம் இப்போதைக்கு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அதற்கான பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். அதனால் தீயது செய்ய வேண்டாம், நல்லதே செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள். நாம் என்ன செய்கிறோமோ அதுதானே நமக்கு வினையாகிறது. அவரவர் வினைக்கேற்ப அவரவர் தேடிக்கொள்ளக்கூடிய பயன் இது என்று பகவான் சொல்லி இருக்கிறார். பகவான் சிரசை அலங்கரிக்கக்கூடிய திருமுடி ஒரு வகையில உயர்ந்தது என்றால் அவரினுடைய திருப்பாதங்களை அலங்கரிக்கக்கூடிய பாதகிகளும் மற்றொரு வகையில் உயர்ந்தவைதான். சடாரியை நம்முடைய தலையில வைத்துக் கொள்ளுகிற பொழுது நம்முடைய நான் என்கிற ஆணவம், அகங்காரம் அது அழிய வேண்டும் என்பதற்காகத்தான் சடாரியே வைக்கப்படுகிறது. அதான் சடாரி சாத்தலின் பின்னணியில இருக்கக்கூடிய தாத்பரியம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த சூழலிலும் எல்லோரையும் அரவணைத்து எல்லோரிடமும் அன்பு பாசம் நேயம் காட்டி வாழுகிற வாழ்க்கைக்கு கிடைக்கிற மதிப்பு என்பது வேறு. எல்லோருக்குமே வயதின் அடிப்படையில மரியாதை கிடைக்கும். ஆனால் மதிப்பு என்பது நாம் செய்யக்கூடிய செயலின்பால் தான் கிடைக்கும். மரியாதை கிடைக்க வாழ்வது பெரிசல்ல, மதிப்பும் மரியாதையும் இருக்க வாழ்வதுதான் பெரிது. கணபதியே கணபதியே அருள் குணநிதியே, கணபதியே அருள் குணநிதியே, காரியம் யாவிலும் சீருற அனுதினம் வணங்கிடும் மரங்களில் விளங்கிடும் முதல்வனே, கணபதியே அருள் குணநிதியே, கணபதியே அருள் குணநிதியே. எண்ணத்தில் பேச்சினில் செயலினில் தூய்மையாய் என்று முன் புகழினை இசையினில் மொழியவே, எண்ணத்தில் பேச்சினில் செயலினில் தூய்மையாய் என்று முன் புகழினை இசையினில் மொழியவே, திண்ணமாய் வெற்றியை சேர்த்திடும் தேவனே, திருவடி தொழுதிட பெருகுமே அருள் ஒளி, திண்ணமாய் வெற்றியை சேர்த்திடும் தேவனே, திருவடி தொழுதிட பெருகுமே அருளொளி, காரியம் யாவிலும் சீருற அனுதினம் வணங்கிடும் மரங்களில் விளங்கிடும் முதல்வனே, கணபதியே அருள் குணநிதியே, கணபதியே அருள் குணநிதியே.
வல்லவன் என என்னை வையகம் போற்றிட வாழ்த்திடும் வரம் அருள் செல்வ விநாயகா. வல்லவன் என என்னை வையகம் போற்றிட வாழ்த்திடும் வரம் அருள் செல்வ விநாயகா. நல்லவனேனும் பெயர் நாட்டிட வேண்டுமே, நற்றுணையாயுனை நம்பினேன் நாயகா. நல்லவனேனும் பெயர் நாட்டிட வேண்டுமே, நற்றுணையாயுனை நம்பினே நாயகா. காரியம் யாவிலும் சீருற அனுதினம் வணங்கிடும் மனங்களில் விளங்கிடும் முதல்வனே. கணபதியே அருள் குணநிதியே, கணபதியே அருள் குணநிதியே. என் குரல் நாதமே நீயிடும் பிச்சையே, இனிமையாய் உன் புகழ் பாடுவே நிச்சயாய். என் குரல் நாதமே ஆ என் குரல் நாதமே நீயிடும் பிச்சையே, இனிமையாய் உன் புகழ் பாடுவே நிச்சயாய். நன்மதி நல்கிடு நிம்மதி அருளிடு, பொன்னடியே துணை போற்றி விநாயகா. பொன்னடியே துணை போற்றி விநாயகா. காரியம் யாவிலும் சீருற அனுதினம் வணங்கிடும் மனங்களில் விளங்கிடும் முதல்வனே. கணபதியே அருள் குணநிதியே, கணபதியே அருள் குணநிதியே. கணபதியே கணபதியே கணபதியே. உங்கள் சூரியன் எஃப்எம்மில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக மனம் கமழும் சூரியோதயம். நீயும் வா குருபரனே, தாத்தா எந்தன் பாட்டுக்கு தாளம்
நெபந்தஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு தாவரம் இருக்கிறது. இந்த நெபந்தஸ் என்கிற இந்த தாவரத்திற்கு இன்னொரு பெயர் ஜாடி தாவரம் என்று சொல்வார்கள். நம்முடைய நாட்டில அஸ்ஸாம் காடுகளில ஒரு குறிப்பிட்ட மலைகளில இந்த தாவரங்கள் அதிகம் காணப்படுகிறது. இலையின் மத்திய நரம்பிலிருந்து ஒரு நீண்ட பாகம் வளர்ச்சி அடைந்து பார்ப்பதற்கு ஒரு ஜாடி போலவே காட்சி தருமாம். அதற்கு ஒரு மூடியும் இருக்குமாம். ஜாடியினுடைய வாய்ப்பக்கத்துல இனிப்பான திரவம் சுரக்குமாம். ஜாடியின் மூடியும் பார்ப்போரை கவருகின்ற விதத்துல வண்ணமயமாக இருக்குமாம். பூச்சிகள் இனிய திரவத்தை உண்ண அந்த ஜாடியின் வாயருகில வந்தவுடன் இனிப்பான திரவத்துல அப்படியே வழுக்கி அடிப்பாகத்துல விழுந்து விடுமாம். உடனே அந்த தாவரத்தினுடைய அந்த இலை மூடி போல தானாகவே மூடிக்கொள்ளுமாம். பிறகு என்ன நடக்கும்? அதற்குள்ளே மாட்டிக்கொண்ட பூச்சி கொஞ்ச நேரத்துல இல்லாது போய்விடும். ஜாடிக்குள் சுரக்கக்கூடிய திரவத்திற்கு செரிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதாம். அது அப்படியே பூச்சியை செரித்து அந்த நெபந்தஸ் செடி தனக்கு அதை உணவாக மாற்றி கொண்டு விடுமாம். இதற்காக நாம் நெபந்தஸ் செடியை பற்றி சொல்லுகிறோம் என்று சொன்னால், பாவமும் முதலில் இன்பமாக தெரியும். அதிலே நாம் வழுக்கி விழுந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையே இல்லாது போய்விடும், வீணாக போய்விடும். கவர்ச்சிதான் சாத்தானினுடைய கண்ணியாக இருக்கிறது. இன்றைய நாகரிகத்துல அழகையும் கவர்ச்சியையும் விரும்பி அழகான புனிதமான வாழ்வை நம்மளே எத்தனையோ பேர் இழந்து வருகிறோம். ஏதோ ஒரு விதத்துல கவர்ச்சியின்பால் நாம் இழுக்கப்படுகிறோம். அது தீங்கு, அது கூடாது தெரிகிறது. ஆனாலும் அது இந்த நெபந்தஸ் செடியை போல இழுக்கிறது. திரவத்தை தன்னுடைய அருகாமையில வைத்துக் கொண்டு சுவைக்காக இது இனிப்பாக இருக்கும், நன்றாக இருக்கும் என்று சொல்லி அருகாமையில வருகிற பொழுது அப்படியே ஈர்த்து எதிர்கால வாழ்வே இல்லாமல் செய்து விடுகிறது. அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் நமக்குள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் நீதி போதனை சிந்தனைகளை, ஆன்மீக வழிபாட்டில பக்தியை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தார்கள். சொல்லுவார்கள் பெரியோர்கள், ஒரு புத்தகம் சமூகத்தை சீர்படுத்தும், பக்தி மனிதனை நல்வழிப்படுத்தும். அமர ஜீவிதம் சுவாமி அமுதவாசகம், பதித பாவனம் சுவாமி பக்த சாதகம். அமர ஜீவிதம் சுவாமி அமுதவாசகம், பதித பாவனம் சுவாமி பக்த சாதகம். முரளி மோகனம் சுவாமி அசுரமர்தனம், கீதபோதகம் ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம். அமர ஜீவிதம் சுவாமி அமுதவாசகம், பதித பாவனம் சுவாமி பக்த சாதகம். நளின தெய்வதம் சுவாமி மதரூபகம், நாகநர்த்தனம் சுவாமி மாதவஸ்திரம். பஞ்சசேவகம் சுவாமி பாஞ்சசன்னியம், கீதபோதகம் ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம். அமர ஜீவிதம் சுவாமி அமுதவாசகம், பதித பாவனம் சுவாமி பக்த சாதகம். சந்திய பங்கஜம் சுவாமி அந்திய புஷ்பகம், சர்வரட்சகம் சுவாமி தர்ம தத்துவம். ராதபந்தனம் சுவாமி ராசலீலகம், கீதபோதகம் ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம். அமர ஜீவிதம் சுவாமி அமுதவாசகம், பதித பாவனம் சுவாமி பக்த சாதகம். ஹரி ஓம்,
இசைவால் வளமாகும் வாழ்வே இடரேத பூமியில் எப்போதுமே இதழோர நகையால் உருவாகும் யோகம் இனிதாக சேர்ந்திடும் சந்தோஷமே ஜன்ம சாபல்யம் சேர்க்கும் புஷ்கரணி புனிதமே புவியிலே கருணையே பொழிந்திடும் கோவிந்த கோவிந்த கோவிந்தா எங்கெங்கும் நாமும் கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா எந்நாளும் போற்றினோம் கோவிந்தா திருமலை தெய்வமே கோவிந்தா தேனமுத நாமமுன் கோவிந்த கானம் அருள் தரும் சுவாமியே கோவிந்தா எந்நாளும் காக்கும் உன் வாத்சல்ய ரூபம் பாதாதி கேசம் கருணையே உருவாய் கண்ணெதிரில் நின்றாளும் ஸ்ரீதேவிநாதனே திருமலை தெய்வமே கோவிந்தா தேனமுத நாமமுன் கோவிந்த கானம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா எங்கெங்கும் நாமும் கோவிந்த கோவிந்தா எந்நாளும் போற்றினோம் கோவிந்தா வேகம் ஆவணி வந்தது புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததம்மா அதிகாலை முதலே மனையில் மங்கள மேளம் ஒலிக்குதம்மா கஜமுகனின் வரவை காண குடும்பம் வாசலில் கூடுதம்மா மாக்கோலம் இட்டொரு மனை மேல் வந்தான் ஆரத்தியாகுதம்மா கணபதி ராஜா வந்தாரோ மனையில் நின்றே பொன்னாளாம் கணபதி ராஜா வந்தாரோ மனையில் நின்றே பொன்னாளாம் ஓமர்க்க விநாயகா துர்கா விநாயகா பீமச்சண்ட விநாயகா தேகரி விநாயகா உத்தண்ட விநாயகா பாசபாணி விநாயகா கர்ப்ப விநாயகா சித்தி விநாயகா லம்போதர விநாயகா கூடதந்த விநாயகா சால கடங்கட விநாயகா கூஷ்மாண்ட விநாயகா முண்ட விநாயகா விகடத்விஜ விநாயகா ராஜபுத்திர விநாயகா பிரணவ விநாயகா திசையாதி கிழக்கின் முகம் நோக்கி அமர்ந்த சூரிய சந்திர கோடி பிரகாச ஓம் வல்லால கணபதி கபில கணபதி துண்டி கணபதி வக்ரதுண்ட கணபதி மகோதர கணபதி ஹேரம்ப கணபதி கணநாத கணபதி விக்னேஷ கணபதி விக்னஹாரக கணபதி பாலச்சந்திர கணபதி சூர்பகர்ண கணபதி ஜேஷ்டராஜ கணபதி கஜானன கணபதி மகோத்கட கணபதி கிழக்கு நோக்கி அமர்ந்த விநாயகா என் வழக்கென்று முடியும் வந்தருள்வாய் தும்பிக்கையாண்டவா என் பஞ்சில் உருட்டி விநாயகனுக்கு ஒரு மாலை இடுகின்றார் கருமணியை எடுத்து கருணை பொங்கும் விழியாய் வைக்கின்றார் உரிநூலும் கிட்டே களிமண் சிலையில் கணபதியை கண்டார் திருநீரும் பூசி குடையும் வைத்து குலகுருவாக்குகின்றார் கணபதி ராஜா வந்தாரோ மனையில் நின்றே பொன்னாளாம் கணபதி ராஜா வந்தாரோ மனையில் நின்றே பொன்னாளாம் ஓம் வக்ரதுண்ட விநாயகா ஏகதந்த விநாயகா திரிமுக விநாயகா பஞ்சாஸ்ய விநாயகா ஹேரம்ப விநாயகா வரத விநாயகா மோதக விநாயகா அபயத விநாயகா சிம்ஹதுண்ட விநாயகா கூணிதாட்ச விநாயகா क्षिप्रप्रसाद विनायका चिंतामणि विनायका तंतहस्त विनायका बिसिंडिल विनायका உத்தண்ட உண்ட விநாயகா வெண் கொற்ற குடையோடு தெற்கு முகம் நோக்கி அமர்ந்த சூரிய சந்திர கோடி பிரகாச ஓம் ஞானேச கணபதி கர்மவ கணபதி யோகேச கணபதி சித்தி விக்னவ கணபதி சிந்தாமணி கணபதி புத்தீச கணபதி மகா கணபதி பூர்ணானந்த கணபதி லக்ஷ்மீச கணபதி சகஜேச கணபதி ஏகதந்த கணபதி லம்போதர கணபதி தூம்பிரவர்ண கணபதி क्षिप्र பிரசாதன கணபதி
தெற்கு திசை நோக்கி அருளும் விநாயகா உனக்கு அர்ச்சனை முடித்து அபிஷேகமாகிறது மனம் குளிர்வாய் கஜராஜ கருணாகரா படையல் வைத்தே பூஜை செய்தோம் எங்கள் கணநாதா நடுநடுவே எங்கள் குறையும் சொன்னோம் காதில் கேட்கிறதா உன் மூஷிகமும் என் மனதை போலே சின்னஞ்சிறிதல்லவோ அது கடவுளை தாங்குது எந்த மனமோ பாவம் சுமந்ததுவோ கணபதி ராஜா வந்தாரோ மனையில் இன்றே பொன்னாளாம் கணபதி ராஜா வந்தாரோ மனையில் இன்றே பொன்னாளாம் ஓம் ஸ்தூலதந்த விநாயகா கலிப்பிரிய விநாயகா சதுரந்த விநாயகா திமுக விநாயகா ஜேஷ்ட விநாயகா கஜ விநாயகா கால விநாயகா நாகேச விநாயகா மணிகர்ணிகா விநாயகா ஆஷா விநாயகா சிருஷ்டி விநாயகா யட்ச விநாயகா கஜகர்ண விநாயகா சித்திரகண்டா விநாயகா மங்கள விநாயகா மித்ர விநாயகா ஆழிசூழ் உலகில் மேற்கு முகம் நோக்கிய வந்த சூரிய சந்திரகோடி பிரகாசவோம் விநாயகாய கணபதி விகட கணபதி ஆசாபூரக கணபதி தூம்ரகேது கணபதி பிரமோத கணபதி மோத கணபதி சுமுக கணபதி துர்முக கணபதி பாசவாணி கணபதி பரேச கணபதி லாபேச கணபதி தரணீதர கணபதி மங்களேச கணபதி மூஷிகத்வஜ கணபதி மேற்கு முகம் நோக்கி அமர்ந்த விநாயகா எமை காத்தருள்வாய் மதகரிமுக கணநாயகா பாரதம் எழுதிய பண்டிதனுக்கு நாமாவளி சொன்னார் அடமூ உலகத்தை காப்பவன் இங்கே மூன்றடிதான் இருந்தான் என் பட்டு உடுத்தி குட்டிக் கொண்டு தொழுதோம் கணபதியே இப்பிறவி கடலில் ஆழம் அறிய கரை சேர்த்தருள்வாயே கணபதி ராஜா வந்தாரோ மனையில் இன்றே பொன்னாளாம் கணபதி ராஜா வந்தாரோ மனையில் இன்றே பொன்னாளாம் ஓம் மோத விநாயகா பிரமோத விநாயகா சுமுக விநாயகா துர்முக விநாயகா கணநாத விநாயகா ஞான விநாயகா துவார விநாயகா அவிமுக்த விநாயகா ஐஸ்வர்ய மழை பொழியும் வடக்கு திக்கு நோக்கி அமர்ந்து சூரிய சந்திரகோடி பிரகாச ஓம் மயூரத்வஜ கணபதி ராஜேச கணபதி மிருத்யுமேச கணபதி ஓங்காரேச கணபதி குணேச கணபதி வரத கணபதி சித்தி புத்திப கணபதி கணேச கணபதி சதுர்பாகு கணபதி திரிநேத்திர கணபதி கஜமஸ்தக கணபதி நிதிப கணபதி கஜகர்ண கணபதி சிந்தாமணி கணபதி வடக்கு முகம் நோக்கி அமர்ந்த விநாயகா எமக்கென்று இருக்கும் ஓர்கதியும் நீதானே உனக்கு கோடி நமஸ்காரம் நாமாவளி நிவேத்தியம் அர்ப்பணம் சமர்ப்பணம் ஒரு ஆண்டுக்கொரு முறை வந்தருள் புரியும் அத்திமுகத்தோனே நீ மீண்டும் மீண்டும் எழுந்தருள்வாயே எங்கள் மனையினிலே ஒரு சிறு குறைகள் செய்திருந்தாலும் மன்னித்தருள்வாயே வந்தேன் இருந்தேன் சந்தோஷம் என அருள்மழை பொழிவாயே கணபதி ராஜா வந்தாரோ மனையில் இன்றே பொன்னாளாம் 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 கணபதி ராஜா வந்தாரோ கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா நீயே கதியென போற்றும் என்னை கண்பாரம்மா அம்மா கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா நீயே கதியென போற்றும் என்னை கண்பாரம்மா அம்மா கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா
அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறம் உடையவளே, அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறம் உடையவளே, ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே, ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே, கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா. அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே, அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே, கலைவடிவாய் திகழும் நின் திருக்கோயிலிலே, கலைவடிவாய் திகழும் நின் திருக்கோயிலிலே, சிலை வடிவாய் நின்று உலகேழும் காப்பவளே, சிலை வடிவாய் நின்று உலகேழும் காப்பவளே, செம்பவள மேனி வண்ணன் மகிழும் உமையவளே, செம்பவள மேனி வண்ணன் மகிழும் உமையவளே, கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா. நீயே கதியென போற்றும் என்னை கண்பாரம்மா. அம்மா கற்பகமே உனை அன்றி துணையாரம்மா. அம்மா அம்மா. வெள்ளை கமலத்திலே, வெள்ளை கமலத்திலே அவள் வீற்றிருப்பாள், புகழ் ஏற்றிருப்பாள். 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 கொள்ளை கனி செய்தான் நன்கு கொட்டுநல் யாழினை கொண்டிருப்பாள். கொள்ளை கனி செய்தான் நன்கு கொட்டுநல் யாழினை கொண்டிருப்பாள். கள்ளை கடலமுதை நிகர் கண்டதோர் பூந்தமிழ் கவி சொல்லவே, கள்ளை கடலமுதை நிகர் கண்டதோர் பூந்தமிழ் கவி சொல்லவே, கள்ளை கடலமுதை நிகர் கண்டதோர் பூந்தமிழ் கவி சொல்லவே, பிள்ளை பருவத்திலே பேண வந்தாள், அருள் பூண வந்தாள். பிள்ளை பருவத்திலே பேண வந்தாள், அருள் பூண வந்தாள்.
கற்பனை தேனிதழாள் சுவை காவியம் எனும் மணி கொங்கையினாள் கற்பனை தேனிதழாள் சுவை காவியம் எனும் மணி கொங்கையினாள் சிற்ப முதற்கலைகள் பல தேமலர் கரமென திகழ்ந்திருப்பாள் சிற்ப முதற்கலைகள் பல தேமலர் கரமென திகழ்ந்திருப்பாள் சொற்பட நயமறிவார் இசை தோய்ந்திட தொகுப்பதின் சுவை அறிவார் சொற்பட நயமறிவார் இசை தோய்ந்திட தொகுப்பதின் சுவை அறிவார் விற்பன தமிழ் புலவோ அந்த மேலவர் நாவெனும் மலர்பதத்தாள் விற்பன தமிழ் புலவோ அந்த மேலவர் நாவெனும் மலர்பதத்தாள் வாணியை சரண் புகுந்தேனருள் வாக்களிப்பாள் என்ன திடம் மிகுந்தேன் வாணியை சரண் புகுந்தேன் அருள் வாக்களிப்பாள் என்ன திடம் மிகுந்தேன் வாணியை சரண் புகுந்தேன் அருள் வாக்களிப்பாள் என்ன திடம் மிகுந்தேன் வாணியை சரண் புகுந்தேன் அருள் வாக்களிப்பாள்